நம்ம முருகர் இருக்காரே, ரொம்ப 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 அழகானவர். ரொம்ப அறிவானவர் கூட. ரொம்ப ரொம்ப அறிவு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப குறும்புத்தனமானவர். நம்ம முருகா முருகான்னு உள்ள முருகி கூப்பிடுறோம் பார்த்தீங்களா? அத ரொம்ப ரசிப்பாரு. அதே சமயத்தில நம்மள திட்டுறோமான்னு பார்ப்பாரு. ரொம்ப விளையாடுவாரு நம்மகிட்ட தான். அதிகமா சோதனை குடுப்பாரு, கஷ்டங்கள குடுப்பாரு. அந்த கஷ்டங்களும், சோதனைகளும் அவரே ஏத்துப்பாரு. அந்த கஷ்டத்துக்கான வழியும் அவர் குடுப்பாரு நமக்கு. ஆனா, நம்ம திட்டுறோமான்னு பார்ப்பாரு. "நீலாம் ஒரு கடவுளா? உன்ன கும்பிட்டும் எனக்கு நிம்மதி இல்லையே! உன்ன இனிமேல் நான் கும்பிடணுமா? உன்ன முருகா முருகா நான் எதுக்கு கூப்பிடுறேன்?" அப்படின்னு நம்ம திட்டுற மாரி செய்வாரு. நம்ம திட்டுறதையும் வாங்கி கட்டிப்பாரு. அவ்வளோ ரசிப்பாரு நம்ம திட்டுறத அவரு. அந்த மாரி ஒரு குறும்புக்கார கடவுள் அவரு. என்ன சொல்றது? செல்லப்பிள்ளைன்னு சொல்லலாம். நம்ம முருகர் அப்படிதான். ரொம்ப செல்லமா இருப்பாரு. நம்ம உள்ளம் உருகி அவரை முருகான்னு நம்ம வணங்குனோம்னா, எப்பவுமே நம்மள விட்டு போமாட்டாரு. நம்ம திட்டுனாலும், விரட்டுனாலும் நம்மள விட்டு போவே மாட்டாரு. ஏதாவது ஒரு ரூபத்தில நம்மகிட்ட வந்துட்டே இருப்பாரு. இன்னைக்கு காலையில கூட நெனச்சேன் நானு. முருகான்னு நெனச்சிட்டே இருக்கேன். காலண்டர் எடுத்துன்னு வந்து குடுக்குறாங்க. முருகர் படம் போட்டது. அந்த மாரி எந்த ஒரு ரூபத்திலும் நம்மகிட்ட வந்துருவாரு. அவரு தான் நம்ம செல்ல முருகர். வெற்றிவேல் முருகன். பசி வந்தா பத்தும் பறந்துரும் சொல்லுவாங்க. ஆனா, காதல் வந்துட்டா அந்த பசியும் பறந்துரும். அவ்வளோ உன்னதமானது இந்த காதல். அதனால தான் அந்த காதலோட அருமையும், பெருமையும் தெரிஞ்சனால தான் நம்ம முருகர் குறத்தி குலத்திலிருந்து ஒரு பெண்ண காதலிச்சு கல்யாணமும் பண்ணிடுறாரு. காதலோட அருமை, பெருமை என்னன்னு முருகருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நமக்கு காதல்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, நம்ம முருகரை வணங்கும்போது அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி, நமக்கான அன்பானவங்க நம்மக்கிட்ட வந்து சேர்ற மாரி முருகர் செய்வார். ஏன்னா, காதலோட உன்னதமான அருமை அவர் தெரிஞ்சவர். அவரும் ஒரு அற்புதமான காதலர். அதனால தான் நான் முருகரை வணங்கணும்னு சொல்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனை கும்பிட்டா அழகு வரும், அறிவு வரும், இன்னும் கோபம் கூட வரும். ஏன்னா கோபமான கடவுள் முருகர். ரொம்ப ரொம்ப கோபக்காரர். அடிக்கடி கோபம் வருமா? அது தேவையில்லாத கோபமானா கிடையவே கிடையாது. நியாயமாக கோபம் வரும். நியாயம் தவறினால், நீதி தவறினால் அவருக்கு கோபம் வரும். அது மாதிரி முருகனை நம்ம வழிபட்டோம்னா நம்ம மனசும் சலவைக்கு போட்ட வேட்டி மாதிரி வெள்ளை வெள்ளையேன்னு ஆகிடும். நம்மளும் நேர்மையாக இருக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போது யாருன்னா நேர்மை தவறினா நமக்கு கோபம் வரும். அந்த கோபமும் நியாயமானதாக இருக்கும். ஆனால் அது சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய பாதை என்ன? முருகனை வணங்குறது. முருகன் நம்ம மனசில் இருந்தாருன்னா நம்மளுடைய பேச்சும் நம்மளுடைய செயலும் அது நிச்சயமாக அது நல்லதாக தான் இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.